Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல TNPSC நியூ சிலபஸ் ஜெனரல் தமிழ் இயல் 7ல கேட்கப்பட்ட அறநூல் தொடர்பான செய்திகளின் கீழ் உள்ள திரிகடுகம் பற்றி நாம பார்க்க போறோம். ஆல்ரெடி நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி 400 முதுமொழி காஞ்சி பற்றி பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் திரிகடுகம் பற்றிய செய்திகள் ஸ்கூல் புக் ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியலில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 7th ஓல்டு புக் டேம் 2 பேஜ் நம்பர் 2ல திரிகடுகம் செய்யுள் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி எதற்கு இந்த செய்யுளை நாம திரிகடுகம் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்றத நாம பார்த்துடலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி போன்ற 3 பொருட்களால் ஆன மருந்து மனிதனின் நோயை போக்க வல்லது. அதுபோலவே ஒவ்வொரு பாடலிலும் கொடுக்கப்பட்டுள்ள 3 கருத்துக்களும் மனிதர்களின் மன மயக்கத்தை போக்கி தெளிவை தர வல்லது. அதனால தான் இந்த செய்யுளை திரிகடுகம் அப்படின்னு அழைக்கிறோம். இதன் ஆசிரியர் நல்லாதனார். முதல் பாடல் தூயவர் செயல்கள், அதாவது தூயவர்களுடைய செயல்கள், தூயவர் நல்லவர்களுடைய செயல்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். உண்பொழுது நீராடி உண்டல், அதாவது தினமும் குளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறது. என்பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும், எவ்வளவு பெரிய பொக்கிஷம், எவ்வளவு பெரிய பரிசு நமக்கு கிடைச்சாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பது. தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை, அதாவது தோல் சுருங்கி உடல் வலுவிழந்து போனாலும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாமல் இருப்பது. குன்றாமல் அப்படின்னா குறையாமல் இருப்பது. இந்த 3 கருத்துக்கள், அதாவது இந்த 3 பண்புகள் யாரிடம் உள்ளதோ அவர்களே தூயம் என்பார் தொழில். அவர்களே தூயவர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். என்ன 3 கருத்துக்கள்? நீராடிய பின்பு உணவு உட்கொள்ளுதல், எவ்வளவு பெரிய பயன், எவ்வளவு பெரிய பரிசு கிடைச்சாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பது. 3வது தோல்வற்றி உடல் மெலிந்து உடலில் சக்தி இழந்து போகக்கூடிய நிலைமையிலுமே ஒழுக்கங்களிலிருந்து தவறாமல் இருப்பது. இந்த 3மே தூயவர்களுடைய செயல்கள். ஓகே, சில சொல்பொருள் பார்த்துடலாம். உண்பொழுது உண்ணும் பொழுது, பெரினும் பெற்றாலும், பால் வற்றி ஒரு பக்க சார்பு, அதாவது என்ன அப்படின்னா நம்ம பணத்துக்காகவோ அல்லது வேற ஒரு பரிசு பொருளுக்காகவோ பொய் சாட்சி சொல்லக்கூடாது. நடுவு நிலைமையிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும், அதை தான் சொல்லியிருக்காங்க. தோல்வற்றி தோல் சுருங்கி, சாயினும் அழியினும், சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல், குன்றாமை குறையாது இருத்தல், தூயம் தூய்மை உடையோர். அடுத்து அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை, இல்லார்க்கு ஒன்று ஈயும் உடைமையும். இல்லார் என்பது வறியவர், ஈயும் என்பது கொடுத்தல், அதாவது வறியவருக்கு ஒரு தன்னால் இயன்ற பொருளை கொடுக்கக்கூடிய பண்பு உடையவர்கள். இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும், அதாவது இந்த உலகில் எந்த ஒரு பொருளின் மீதும் நாட்டம் இல்லாதவர்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த பொருளுமே நிலையானது அன்று, அதுதான் சொல்லியிருக்காங்க. இவ்வுலகில் நில்லாமை, நில்லாமை என்பது நிலையானவை அன்று என்ற கருத்தை தெரிஞ்சிருப்பாங்க. எந்த பொருளுமே இவ்வுலகில் நிலையானது கிடையாது. இன்னைக்கு என்கிட்ட இருக்குது, நாளைக்கு இன்னொருத்தவங்ககிட்ட போகும், அடுத்து அது வேறு ஒருவர்கிட்ட போகும். இந்த பொருட்களின் நிலையாண்மையை அறிந்திருப்பாங்க இந்த அற உணர்வு, அறவழியில் வாழக்கூடிய மக்கள். எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும், எந்த உயிருக்குமே துன்பத்தை இழைக்காம வாழ்வாங்க. இந்த 3 பண்பும் உடையவர்களை நன்றறியும் மாந்தர்க்கு உள்ள, அறவழியில் நடக்கக்கூடிய மாந்தர்களுக்கு உரிய பண்புகள் இம்மூன்றும். என்னென்ன அப்படின்னா, வறியவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்வது, பொருட்களின் மீது நாட்டம் இல்லாதது, ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், பொருட்களின் நிலையாமை பற்றி தெரிஞ்சிருக்கும். எல்லா உயிருக்கும் இன்பத்தை மட்டுமே கொடுப்பது, எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் வாழ்வாங்க. இதுவே அறவாழ்வு வாழக்கூடிய மக்களின் பண்புகள். ஓகே,
சொற்பொருள் பார்த்துடலாம். ஈயும் அளிக்கும், நில்லாமை, நிலையாமை, நெறி, வழி, தூய்மை, தூய தன்மை, மாந்தர் மக்கள். அடுத்து புதரில் விதைத்த விதை. தலைப்பு பாருங்க, புதரில் விதைத்த விதை. புதர்ல நம்ம விதை போட்டோம் அப்படின்னா அந்த விதை வந்து முளைக்காது இல்லையா, அது பயனற்ற ஒன்று. அப்ப எந்தெந்த குணங்கள் பண்புகள் உடையவர்கள் பயனற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. உரை செய்யான் பெற்ற தலைமையும், அதாவது அறவழியில் நடக்காதவனுடைய தலைமை. அதாவது ஒருவர் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்கிறாங்க அப்படின்னா அவருக்குரிய முதற் பண்பே என்னவா இருக்கணும், அறவழியில் இருக்க வேண்டும், அறவழியில் நடப்பவர்களாக இருக்க வேண்டும், நடுவுநிலைமை தவறாதவர்களாக இருக்க வேண்டும். ஆனா இந்த பண்பு இல்லாதவர்களுடைய தலைமையும், நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும், அதாவது தன்னுடைய மனதில் ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம். மூன்றாவது நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும். நிறை ஒழுக்கம் என்பது இங்கு மேலான ஒழுக்கத்தை குறிக்கும். தேற்றாதான் என்பது கடைபிடிக்காதவன், அதாவது மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு. இம்மூன்றும் புதரிடை தூவிய வித்து போன்றது. அதுதான் சொல்லியிருக்காங்க. இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து. இவை அனைத்துமே பயனற்ற ஒரு செயல். அதே மாதிரி திரிகடுகம் பாடல்ல ஒவ்வொரு பாடலில் மூன்றாவது லைன்ல இவை மூன்றும் அல்லது இவ் மூவரும் அப்படின்ற சொற்கள் வந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். இதை பார்த்தாலே நம்ம இது வந்து திரிகடுகம் அப்படின்னு நம்ம ஈஸியா டிக் பண்ணிடலாம். ஓகே, இதுல ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். சரி, சொற்பொருள் பார்த்துருவோம். நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம், தேற்றாதான் கடைபிடிக்காதவன், வனப்பு அழகு, தூறு புதர், வித்து விதை. ஆசிரியர் குறிப்பை பார்க்கலாம். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து எனும் ஊரில் பிறந்தவர். இவரை செரு அடு தோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. நூல் குறிப்பு நூல் பயன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 11th ஜெனரல் தமிழ் பேஜ் நம்பர் 95ல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. கணக்காயர் இல்லாத ஊரும். கணக்காயர் என்பது தனக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் இல்லாத ஊர். பிணக்கருக்கும் மூத்தோரே இல்லாத அவை களனும். இங்கு பிணக்கு என்பது வழக்கு. வழக்குகளை தீர்க்க இயலாத பெரியோர்கள் இல்லாத அவையும், அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு அரசவைக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும். அப்படி தீர்க்க தகுதி இல்லாதவர்களுடைய அவையும். பார்த்துண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பும், அதாவது தனக்கு உதவி தேவைப்படும் பொழுது உதவி செய்யாமல் அருகில் இருப்பவர்களும். இந்த மூன்று பேருமே நம்ம கிட்ட இருந்தாலும் நன்மை பயத்தல் இல். இந்த மூன்றுமே நமக்கு ஒருபோதும் நன்மை பயக்காது. ஆசிரியர் இல்லாத ஊர் இரண்டாவது, வழக்குகளை தீர்க்க இயலாத தகுதியுடையவர்களுடைய அவை மூன்றாவது, நமக்கு அருகிலிருந்தும் உதவி செய்யாதவர்கள். இவை இருந்தும் நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் பேஜ் நம்பர் 168ல திரிகடுகம் பற்றி கொடுத்திருக்காங்க. இதன் ஆசிரியர் நல்லாதனார். இந்த திரிகடுகத்துல 100 பாடல்கள் பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கு. இந்த கடவுள் வாழ்த்து பாடல் திருமாலை பற்றி பாடியிருப்பாங்க. அதனால இவர் வைணவர் அப்படின்னு அறியப்படுகிறார். இந்த நூல் வந்து மருத்துவ பயன் தரும் நூல் என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்க பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்கள் என்னன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு மருந்து. அதே மாதிரி இந்த திரிகடுகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் 3 கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றி பாடப்பட்டிருக்கும். 100 வெண்பாக்கள் உடையது. மூன்றாவது செய்தி என்னன்னா 3 அடி 4வது அடி 3இல் ஒற்றுமை. அதாவது
மூன்றடி நான்காவது அடி மூன்றில் ஒற்றுமை. இந்த மூன்றாவது அடியில வந்து இம்மூன்றும் அல்லது இம்மூவரும் அப்படின்ற ஒரு பாடல் ஒரு வார்த்தை வரும். இந்த நான்காவது அடி என்ன கொடுத்திருப்பாங்க, மேல அந்த மூன்று கருத்துக்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த கருத்துக்களின் ஒற்றுமையை நான்காவது அடியில கொடுத்திருப்பாங்க. இதுல இல்லற வாழ்வை பற்றி 35 பாடல்கள் கொடுத்திருக்காங்க. நன்மை தருபவை பற்றி 66 பாடல்களும் தீமை தருபவை பற்றி 34 பாடல்களும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். திரிகடுகத்தின் உருவம். இதன் ஆசிரியர் நல்லாதனார். பாடல்கள் 100 வெண்பாக்கள் பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல். இதன் பாவகை வெண்பாவால் ஆனது. பெயர் காரணம் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய 3 உடல் நோயை தீர்ப்பன. அதனை போன்று இந்நூலில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாட்டிலும் உள்ள 3 கருத்துக்களும் உள்ளத்தின் நோயை தீர்க்கக்கூடியது அல்லது உள்ளத்தின் அறியாமையை போக்கி தெளிவு பிறக்க செய்யும். திரி என்பது 3, கடுகம் என்பது காரமுள்ள பொருள் என்பதன் பொருள். அடுத்து லாஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இதன் ஆசிரியர் நல்லாதனார். ஊர் திருத்து, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்து எனும் ஊரை சார்ந்தவர். இவர் இயற்றிய நூல் திரிகடுகம். இதுல திரி என்பது 3ஐ குறிக்கும், கடுகு என்பது காரமான பொருட்கள், சுக்கு மிளகு திப்பிலியை கொடுக்கும். இது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதன் சிறப்பு பெயர்கள் இவரை செரு அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கொடுத்திருக்காங்க. திரிகடுகம், திரி 3, கடுகம் காரமான பொருட்கள், சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய 3ம் உடல் நோயை தீர்ப்பன. அதனை போன்று நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள 3 கருத்துக்களும் உள்ளத்தின் நோயை போக்க வல்லது. இந்நூல் 100 பாடல்களை கொண்டது. கடவுள் வாழ்த்து பாடல் உட்பட அனைத்து பாடல்களிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் எனும் சொல் 3ஆம் அடியின் 4ஆம் சீரில் வரும். 3 அறக்கருத்துக்கள் கற்போரின் மனதில் உள்ள அறியாமையை போக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் திகழச் செய்யும். மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை அளிக்கும் நூல் திரிகடுகம். மருந்து என அழைக்கப்படக்கூடிய நூல் திரிகடுகம். இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர். யாரு? நல்லாதனார். இவர் திரிகடுகத்தின் ஆசிரியர். வைணவர்கள் வேள்விக்காக பலியிடக்கூடாது என்பதனை திரிகடுகம் உணர்த்துகின்றது. ஓகே, இதுல உள்ள மேற்கோள்கள் என்னென்னு பார்த்துலாம். உண்பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் பால்வற்றி செல்லார் விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயவும் என்பார் தொழில். இல்லார் கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறைவொழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை 3ம் தூற்றின் கண் தூவிய வித்து. அடுத்தது பாருங்க. வேளாண் என்பான் விருந்திருக்க உண்ணாதவன், தாளாளன் என்பவன் கடன்பட வாழாதான், நெஞ்சம் அடங்குதல் வீடாகும், ஆற்றல் இல்லாதவன் தலைமை, ஒழுக்கம் இல்லாதவனின் தவம், ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவனின் அழகு இவை 3மே புதரில் இட்ட விதைக்கு சமம், அதாவது பயனற்ற செயல்கள். இதோட நமக்கு இந்த டாபிக் முடியுது. நான் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.